लक्ष्मीन्दुसंहतौपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरो विवन्दे श्रीमच्छटारि यतिराजसुपूजिते च शुभ्रं मदीयहृदयेन्द्रमत्वलग्नं मातारुसंहस्य पितारुसंहः भ्रातारुसंहस्य सख्युंहः विद्यारुसंहो द्रविणरुसंहः स्वामिन्दुसंहो सकलरुसंहः हितोरुसंहः परतोरुसंहः यतो यतो वापि ततोरुसंहः संहदेवं न परं न किञ्चित् तस्मात् संहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतः पदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदशैत्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो वेदनिरतां सदा प्रपद्ये निरवज्ञानां सद्याङ्गसम्पदां शरणं गौरीतानां शरणगोमुनीश्वर श्रीरङ्गे सयुतीं गुणाकर्णया असोस्यादिप्रेक्षितं ख्यातः श्रीनरसिंहकारिचमुनि पादाम्बुजैन्दिन्ध्यां धान्दिक्षान्तिधरादिभिस्वगुणैः धान्दम्बुदाग्रेसरं श्रीमद्रङ्गसदारियोनिधिपते श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसदविपुणा त्वम्यभीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानुसुम्मे नरहरिसदरिद्योगिनेतत्प्रसादात् राज्यं श्रीरङ्गधारि प्रभोयधिपतेः प्राप्तलक्ष्मीसंवासानं सेवे यतीन्द्रं सर्वगुणवीरवीक्षारि श्रीरङ्गनाथ प्रभो वेदेन्द्रविष्टालक्ष्मीपाठ श्रीरङ्गवीरगुणाढ्यं वेदान्तदेशे यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं रङ्गभूकार्याभ्यां आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूतत्वं रङ्गपूर्वेण परमसतमव्याख्यातनीडे श्रीमद्रङ्गसदारिसंज्ञानम् श्रीमद्वीरभूपहाद्यपादारविन्दाख्य श्रीमद्वेदवदंसदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनसा नारायणं निस्तात्तरक्षावरं लब्धाहमान्तर्धे भान्तं महत्त्वं श्रियं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे सर्वेषां त्रय्यन्तार्थं स्तोत्रयामास योगीन्द्रं यामुनास्य नमो नमो यामुनाय यामुनाय नमो 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 यामुनाय यामुनाय नमो नमः பலவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை அனுபவிச்சிருந்தோம். உயர்ந்துதானே ஒரு வஸ்து அடையிறதுன்னா அதுக்கு நம்ம ரொம்ப பிரயத்தனப்படணும். அதுக்கு பல தடங்கள்லாம் வரும். அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு வாரத்துல 2 நாள் தான் வச்சுட்டு இருக்கோம். அந்த 2 நாளும் பூர்ணமா நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த விஷயத்த நாம் எப்படியாவது ஒரு நாள் கூட விடக்கூடாத ரீதியில இன்னைக்கு வச்சிருக்கோம். நாளைக்கு ஏதோ ஒரு காரியம், அதுவும் நல்ல காரியம் தானே,
அதாவது அகண்ட பாராயணம் சென்றார். அதனால அதுலயும் நிறைய பேர் கலந்துக்கிறதுனால நாளைக்கு அதுல இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இருந்தா சனிக்கிழமை இல்லாத அதுல சில சமயம் நான் பெருமாள் சேர்க்க போறேன், அங்க போறேன், உடம்பு சரியில்லை, இப்படி பல தலங்கள் வருது. அதனால கொஞ்சம் சத்தையும் கேட்கறது சத்தையும் குறைஞ்சு போயிடுறது. அது என்னால் தான் தப்பு தவிர உங்களிடத்துல தப்பு கிடையாது. இருந்தாலும் அதையும் மீறி பல பேர் விடாம கேட்டுருக்கிறது பரம சந்தோஷம். அதெல்லாம் பரம ஆச்சாரிய அனுகிரகம். இதுல 13வது ஸ்லோகம் அனுபவிச்சுருக்கோம். வேதாபகார குருபாதகே பீடாதி ஆபத் விமோசன மகிஷ்ட பல பிரதானே கோண்ய பிரஜா பசுபதி பரிபாதிகஸ்ய பாதோதகேன சிரோதுசேனா அப்படின்னு இங்க பிரம்மாவுடைய ஸ்திதியும் சிவனுடைய ஸ்திதியும் கொண்டு லோகத்துல பிரசித்தமாக கருதப்படுகிற சிவன், அவனுக்கு பிரஜாபதி, அதாவது அவனுக்கு பசுபதியின் பேர். ஏன்னா பசுவை வாகனமாக உடையவன். இன்னொருத்தன் பிரம்மா, அவன் தான் ஜெகத்காரன். எல்லாருக்குமே தெரியும் இந்த லோகத்தை யாரா படைக்கிறான் அப்படின்னா பிரம்மா படைக்கிறான். அது கூட சொல்லுவோம், பகவான் படைக்கிறான்னு சொல்ல தெரியாது, பிரம்மா தான் படைக்கிறான்னு சொல்லுது. இப்படி அவன் பிரஜாபதி, பிரஜைகள்லாம் உண்டு பண்றான். இப்படி 2 பதிகளுக்கும் லோகத்துல விசேஷமான ஒரு கௌரவம் இருப்பதனால அவர்கள்லாம் தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் பலன் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவரை உபாசனம் பண்றார், அவங்ககிட்ட பக்தி செலுத்துறார். பிரம்மாவுக்கு போனா கோவில் சாபத்தினால கோவில் அதிகமா இல்லாதப்படுது, ஒரே இடத்துல தான் கோவில் இருக்கு. ஆனா சிவனுக்கு எல்லா இடத்துலயும் கோவில் இருக்கு. ஆனா அவர்களையும் தெய்வமாக எல்லாரும் வணங்கி போயிட்டு இருக்காங்க. இந்த பெருமாள் கோவிலுக்கு வர பக்தர்களை காட்டிலும் சிவன் கோவிலுக்கு வர பக்தர்கள் தான் ஜாஸ்தி. இந்த பெருமாள் கோவில்ல வந்தா காலத்துல வந்தா சேவா காலம் திருமணம் செய்ய முடியாது. என்ன அதுக்கப்புறம் சாத்து வர தீர்த்த சராதி கோஷ்டி, அந்த தீர்த்த சராதி வந்தா தள்ளி நிக்கணும், அங்க நிக்கணும், இங்க நிக்கணும், இப்படி பல இவை காரியங்கள்லாம் இருக்கு. அதனால வருஷத்துல குறைவான இயற்கையிலே வரவான குறைச்சல் தான். அங்க அப்படி இல்லை, தீர்த்தம் கிடையாது, ஷடாரி கிடையாது. அது ஓரத்துல எங்கேயோ அந்த விபூதியும் கூம்பூதியை வச்சா அதை இட்டுன்னு போயிட்டே இருப்பா மட்டுக்க. யார் வாங்க எடுத்துக்கிட்டுக்கலாம். நம்ம கோவில்ல பிரசாதங்கள்லாம் அவ கையில கொடுத்த வாங்கினாதான் நம்ம கௌரவம். அர்ச்சகர்கள் கொடுக்க நம்ம கை நீட்டி வாங்கி அதை நம்ம தரிசிக்கிறது தான் விசேஷம். அந்த மாதிரி எல்லாம் காரியம் கிடையாது. அதனால பிரசித்தியா இருக்காவா சிவன் கோவில் ரொம்ப பிரசித்தி. அவர்கள்லாம் அப்படி வரம் கொடுக்கறதுக்கு சக்தி யாரால் கொடுத்தா? அதுவே பெருமானால் தான் கொடுத்தான்னு பல பிரமாணங்கள் சொல்லப்படுது. அவருடைய விற்த்தாந்தத்தை இங்க பாதி அனுபவிச்சோம். வேதாபகார குருபாதக இந்த ஜெயித்திய பீடாதி அப்படிங்கிற இந்த குருபாதகன்னு சொன்னதால, குரு அப்படின்னு சொன்னா ஆசான் தந்தை அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஆனா இந்த பாதகம்னு ஒரு தவறு அதை செய்யறது, அது குரு பாத்தகம். அது அதாவது கொடியதான ஒரு பாபம். அந்த குரு சப்தத்துக்கு கொடியதுன்னு ஒரு அர்த்தம். அதனால அந்த குரு அப்படின்னா ஆச்சாரியன் தந்திர விஷயத்தை சொல்லி அந்த பாதகம்னு அப்படின்னு தவறு செய்த அந்த பாதகத்தை என்னன்றது அங்க விவரிக்கிறேன். அந்த பாதகத்துக்கு குருன்னு சொல்லலாம். ஏன்னா அது தெரிஞ்சே இப்போ கோபத்துல
கண்ணு முன்னு தெரியாம செஞ்சுலாம் சொல்ல முடியாது. கோபத்துல கூட தந்தை தெரிஞ்சுதான் பண்றான். அதனால அது பாப்பம் தெரியாத பண்ற பாப்பமே கிடையாது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இப்படி அங்க அவனுடைய எழுத்து அந்த சொன்னார். அதுல தைத்திய பீடாதி அப்படின்றது இதுல இருந்து பார்க்கணும். இந்த தைத்திய பீடாதி பிரகாசுர விருத்தாந்தம், அதாவது திதிபுத்திரர்கள்னு அர்த்தம். அதுல விருகாசுரத்தை இதையும் நம்ம பார்த்துட்டோம். விருகாசுரத்துல அதையும் நம்ம பார்த்துட்டோம். அந்த விஷயத்துல வரும்போது அந்த விருத்தாந்தத்தை சுவாமி தேசிகன் சரணாகதி தீபையில ரொம்ப ஆச்சரியமா சாய்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, காசி மிருகாந்தக சராசன பானகங்கா சம்பூதி நாம கிருதி சம்வதனாத்யுதந்தை சுக்தம்பரீஷ பயசாப முகேஷ சமூகம் துன்னிக்ன வீக்ஷித ஈஷிதவதாம் சரண்யா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்து எல்லா விஷயமும், அதாவது காசி நகரத்தை கொளுத்தினது, விருகாந்தகனுடைய விருத்தாந்தம், அதாவது விருக்கன் ஒரு அசுரன், அந்தகன் ஒரு அசுரன், ரெண்டு பேர். விருக்காந்தகன் சொன்னதால ஒரே அர்த்தம் இல்லை, விருக்கனுடைய அசுரனுடைய விஷயமாகும். ஏன்னா விருக்கனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, யாருக்கிட்ட போனா சீக்கிரம் வரன் கொடுப்பா அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்டானா அவர் சொன்னார், சிவன் தான் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றான். சரி, இதுக்காக இவன் கேதார் கேத்திரத்துக்கு போனா சிவனுக்கு இந்த புலாலெல்லாம் கொடுக்கறது உண்டு, கதையெல்லாம் ஏற்கனவே உண்டு. அதனால தன்னுடைய சரீரத்திலிருந்து புலாலை அறுத்து ஹோமம் பண்ணி சிவனை வழிபட்டான். அப்படி 6 நாட்கள் பண்ணா அப்பவும் சிவன் நேரம் வரல. 7 நாள் என்ன பண்ணா, தன்னுடைய தலையே வெட்டி யாகம் பண்ணான். உடனே சிவன் தோன்றினான். அப்போ அவன் சிவன் கிட்ட சிவனுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். கேட்டா அவன் சொன்னான், தேவம் சவரே பாபியான் வரம் பூத பயாவகம் எஸ்ய கரம் சீர்ஷி தாஸ்யே சமரியதாம் மதி, எவன் தலையில் நான் கை வைப்பனோ அவன் இறக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான வரத்தை கேட்டான். அவரும் கொடுத்துட்டார். ஆனா அந்த விருக்கனுக்கு சிவனுடைய மனைவி கௌரி, அந்த கௌரிய கவரணும்னு ஆசை. அதுவும் இல்லாத இந்த வரம் பலிக்கிறதா இல்லையான்னு எழுதிப்பா. அதுக்காக சிவன் தள்ள கை வைக்கிறதா போனான். உடனே அவர் என்ன பண்ணிட்டார், வீழ்ச்சிட்டு இந்த பாவத்துல இருந்து நம்மளே காப்பாத்திக்கணும். நம்ம தான் வரம் கொடுத்தோம், ஆனா நம்மளால காப்பாத்திக்க முடியாது. சரி, நேர பெருமாள்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்றார். உடனே பகவான் என்ன பண்ண, அப்ப எப்படிதான் சிவன் நம்ம கிட்ட வரப்போறான், நம்ம கிட்ட வரன்னு கேட்க போறான் அப்படின்றதுக்காக என்ன பிரம்மச்சாரியா ஒரு உருவம் எடுத்துல சாதாரண வழியில இவர் எங்கேயோ போறார், வெளியில சிவனை பார்த்தார். என்ன விற்கங்கிட்ட ஏதாவது சமாச்சாரம் உண்டா அப்படின்னு கேட்கிறார். உடனே சிவன் நான் தான் அவனுக்கு வரத்தை கொடுத்தேன், அவன் இப்படிலாம் பண்றான், கடைசியில் எங்கிட்டே பரிசு பார்த்து வந்துட்டான், தீட்டின மரத்திலே கூறு பாயறது, அப்படிப்பட்ட மடையன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னாருங்க. உடனே பெருமாள் என்ன பண்ண, சிரிச்சுட்டு மிருகனை பார்த்து பெருமாள் என்ன பண்ணார்,
அவன்கிட்ட பேசி பேசி அவனை மயக்க முடியாம பண்ணி அப்போ கடைசியில பண்ணார், இப்போ உனக்கு சிவன் கொடுத்த வரம் செல்லுமா செல்லாதான்றதுன்னு நீ ரொம்ப அழகா ரொம்ப புத்திசாலி, நல்ல வரனை கேட்ட, அப்படியே பண்ணலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். நீ நீ ரொம்ப அவனை ரொம்ப நீ புத்திசாலி, கேட்ட கேள்வி ரொம்ப புத்திசாலி கேள்வி. அவசியம் அதாவது ஒருத்தர் வார்த்தையை அப்படியே நம்பிடக்கூடாது, பரீட்சை பண்ணி தான் இது பண்ணணும். நீ ரொம்ப கேட்டுக்கிறதுனா அவனே ஐஸ் பண்ணி அவனே வச்சு ஐஸ் பண்ணி அவனை குளிர வச்சார். உடனே என்ன சொன்னாலும் நீங்க சொன்னாலும் கேட்கிறேன், நான் சொல்றது நீங்க ஒத்துக்கீங்களா, அதனால என் மேல தப்பு இல்லையே, அதனால எனக்கு அவசியம் பரீட்சை பண்ணணும் அப்படின்னா பரீட்சை பண்ணலாம் பாரு, நான் அதோட சந்தேகமே இல்லை, நான் சொல்றதுதான் நீ பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் ஒண்ணும் இல்லை, நான் எப்படி டான்ஸ் ஆடுறனோ அந்த மாதிரி நீ ஆடிடு. அது வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த டான்ஸா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ யாருக்கு தள்ள வேணாலும் கை வைக்கலாம், அது பறிக்கிறதா இல்லைன்னு பார்த்துக்கிட்டோம். இல்ல என் மேல நீ தலையை வச்சு கை வைக்கிறதான்ற நீ கை வைக்கலாம். ஐயோ நீங்க தான் எனக்கு என்னோட விஷயத்துக்கு ஒத்துட்டு வரணும், உங்களுக்கு நான் கை வைக்கணும், அதான் நீங்க சொல்றது கேட்கிறேன் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அபிநயம் பண்ணிச்சு தன் தலையை கை வச்சுட்டார் பெருமாள். அவனும் ஒத்துட்ட பிரகாரம் அதான் பிராமணிகன், அது அதனால தன் தலையே அந்த கையை வச்சிருந்தான். உடனே அவன் பஸ்மாயிட்டான். இதுதான் விக்கரனுடைய கதை. இப்படி அதனால இங்க இந்த ஸ்தோத்திர ரத்தனத்துல ஜெயித்தியாதின்னு பதம் வந்திருக்கு. ஜெயித்திய பீடாதி அப்படின்னு, அதாவது ஜெயித்தியர்களுக்கு பீடைகள் தொல்லைகள் நிறைய வந்தது. ஒரு தொல்லை இல்லை, ரெண்டு தொல்லை இல்லை, எப்ப பார்த்தாலும் தொல்லைதான் அவர்கள். அதுதான் யாரா இருந்தது இங்க சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். காசி விவேகாந்தக, அதாவது தேவர்கள்ல பிரதானமா இருக்கக்கூடியவர் பிரம்மா சிவன் இவர் தானே. பிரம்மாவுக்கு அடிக்கடி வேதம் தொலைஞ்சு போடும், அதை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் நிற்பார், அதுக்கப்புறம் பெருமாள் தான் காப்பாற்றும். இப்படி அந்த மாதிரி இங்க காசி நகரத்தை எழுதிட்டார். அது ஒவ்வொரு கதையும் சொல்லிட்டு கூட நாளை ஆயிடும். இதெல்லாம் மகாபாரதத்துக்கு மகாபாரதத்திலே வருது. காசி அப்புறம் விற்கனுடைய இதுல இது பண்ணார். அதே மாதிரி காட்டாசுரன் அவன் இந்திரனுடைய பிள்ளைகள், அவனுக்கு ஆபத்து வந்தது. அதுக்கப்புறம் சிவதனுஷு முடிச்சார். அப்புறம் திரிபுர சம்ஹாரம், அதுக்கப்புறம் அம்பரீஷனுடைய பயத்தை போகினார். இப்படியெல்லாம் இந்த வித்தாந்தங்கள்லாம் சிவனை அடங்கியிருக்கு. அதனால்தான் அங்க அந்த ஆதிபத்தினால போட்ட இந்த ஆதிபத்தினால இந்த அந்தகன் இருக்கான் இல்லையா, விகாந்தகன் தான் எடுத்திருக்காரு. அந்த அந்தகன் யாரு அப்படின்னு சொன்னா, அவன் அந்தகன் அவன் ஒரு அசுரன். அவன் பிரம்மாவிட்ட இருந்து வரம் பெற்றான். என்ன வரன் அப்படின்னு சொன்னா, என்னை யார் கொல்றதுக்கு முயன்றாலோ, அப்போ என்கிட்ட யார் சண்டைக்கு வராளோ அவ சண்டை போடுச்சு என் உடம்புல ரத்தம் கொட்டிட்டுன்னா அந்த ரத்தத்திலேருந்து என்னை போல பல அண்டகர்கள்லாம் உருவாகும். அந்த பல அண்டகர்கள் வந்து அவளை என்னோட சண்டை போறவனை சூழ்ந்து அவளை அடிப்பான், கொண்டுடுவான். அவன் கொடுத்துட்டார். இப்படி இந்த அண்டவனுடைய தொல்லையை பொறுக்க முடியாதபடி தேவர்கள்லாம் என்ன பண்ண, சிவகிட்ட போயிட்டார். சிவன் என்ன பண்ண, சரி நான் பாத்துக்கிறேன், அந்த கிட்ட நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு
போனா அந்தங்கிட்ட அவ உடம்புல இருந்து ரத்தம் ஓடுறது, அதுல அந்தகர்கள்லாம் உண்டாகி சிவனை சுந்து விட்டா. அப்ப என்ன பண்ணார் சிவன் எம்பெருமான்கிட்ட சரணாதி பண்ணான். எம்பெருமான் என்ன பண்ணார், அட்டைப்பூச்சி மாதிரி ஒண்ணு பண்ணி அத அந்த உடம்புல ரத்தம் இருக்க அது கீழே வராதபடி அதையே குடிக்க முடியாது பண்ணிட்டேன். ஆக அந்த ரத்தம் கீழே விட ரத்தம் அடிஞ்சு போச்சு. அதுல இருந்து சிவனை காப்பாத்தின. இப்படியெல்லாம் அதனாலதான் தைத்திய பீடாதின்னு சொல்ற ஆதி பகவான் இன்னும் நிறைய விருத்தாந்தங்கள் தான் இருக்கு. இதெல்லாம் பாகவதத்துல நிறைய விஷயம். அதுக்கப்புறம் ஆபத் விமோசனம் அப்படின்னு பதம் இருக்கு. தைத்திய பீடாதி ஆபத் விமோசனம்னு இருக்கு. இந்த ஆபத் விமோசனம்னா என்ன அப்படின்னா, ஆபத்துன்றது பெரிய ஆபத்து, சின்ன ஆபத்து இல்லை. இந்த ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் யாரு அப்படின்னா இந்திரர்கள் எல்லாருமே. ஹிரண்யன்கிட்ட இருந்து ஆபத்து வரும்போது இந்த தேவர்கள்லாம் மனுஷ உருவத்துல வந்து வெளியில வந்தாலாம். ஏன்னா ஹிரண்யகசிபுக்கு தேவர்கள் மேல்தான் கோபம். அதனால மனுஷனை விட்டுருவான், மனுஷங்கிட்ட எல்லாம் போக மாட்டான். அதனால யார் தேவர்கள் வராளோ அவங்களுக்கு யுத்தம் பண்ணிடுவான். அதனால இவன் மனுஷ வேஷம் போட்டு வெளில வந்தாலும். ஆக இவர்கள்லாம் மனுஷ வேஷமா போட்டு பகவான் கிட்ட வேண்டினாலாம் இதுக்கு உபாயம் ஒண்ணு. அந்த திருமங்கையாழ்வாரும் தன் நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏற்ற அங்க ஒரு ஆளறியாயிருந்த அம்மானதிடம்னு பட்டமா சாய்க்கிறது. அவள்லாம் இந்த பெருமாள்கிட்ட தன் கஷ்டத்தை போகிறதா பிரார்த்திக்கிறார். அதே மாதிரி தசரத யாகம் பண்ணும் பொழுதும் அங்க எல்லாரும் வந்து பெருமாள்கிட்ட அபய பிரதானம் பண்ண முடியா பிரார்த்திக்கிறார். அதனால ஆபத்து விமோசனால துர்வாசர் சாபத்தினால இந்திரனுக்கு ஒரு ஆபத்து வந்தது. அதனால என்ன பண்ணா, இந்திரன் தாமரை தண்டுல மறைஞ்சிட்டு இருந்தான். அந்த தாமரை தண்டுல இருந்து பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் பார்க்கடல்ல இருந்து கடைஞ்சு அப்படிதான் பண்ணி அப்புறம் அவன் ராஜ்யத்தை பெற்றான். அது துர்வாச சாபத்தினால வந்தது. அப்புறம் திரிபுர சம்ஹாரம். அந்த திரிபுர சம்ஹாரம் போது சிவனும் அதுல போய் சண்டை போட்டான். அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மூன்று அசுரர்கள் அவள்லாம் இப்படி பண்ணா மலையை போல அகன்ற விரிக்க, அதாவது ரெக்க பெருசு உருவு ரெக்க வேற மலை போல இருக்கும். மலை தூக்குறதே கஷ்டம், மலை போல இருக்கிற ரெக்கையை தூக்கிட்டு வரான்னா அப்படிப்பட்ட அசுரர்கள் 3 பேர் என்ன பண்ணா லோகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கொண்டு சாட்டின்னு வந்தா. அப்போ இந்த 3 அரக்கர்களை ஒழிக்கிறதுக்காக தேவர்கள் அப்படின்னா சிவன் கிட்ட போய் கேட்டார். சிவன் என்ன பண்ணா, இதனால எனக்கு என்ன பையன் அப்படின்னு கேட்டேன். உடனே அவ என்ன சொன்னா, நீ கேட்கறதா நான் தரோம் அப்படின்னு. அப்ப சொன்னா, என்ன 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 வர என்ன ஒண்ணு என்ன பசுபதினு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு அந்த வரனை கேட்டான். ஆக அதனாலதான் அந்த பசுபதின்ற பேரே வந்தது. அதனாலதான் இங்க பிரஜாபதி பசுபதி பத்தி எடுக்கிற. ஆக இந்த ஒப்பந்தம் இவா 2 பேரும் ஒப்பந்தம் ஆச்சு. இது பிரகாரம் திரிபுர சம்ஹாரத்துல சிவன் போனார். தேவர்களும் கூட இருந்து உபகாரம் பண்ணார். அதுல யாரு பிரம்மா தேரோட்டியா இருந்தா,
சந்திர சூரியர்கள்லாம் தேர் சக்கரமா இருந்தா, பூமி தேரா இருந்தது, வாயு குதிரை, ஏன்னா வேகமா ஓடும்போது அது நெருப்பு, பானங்கள்லாம் நெருப்பு மாதிரி. இப்படி ஊர் கூடி எல்லாருமே சேர்ந்து அந்த அரக்கர்களை எரிக்கிறதுக்காக, அதான் திரிபுரம்னா 3 அரக்கர்கள். என்ன, அவர்களால அப்பவும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் என்ன பண்ணா, பெருமாள்கிட்ட வந்து விழுந்தா. அப்போ பெருமாள் என்ன பண்ணார், பானத்தை ஏவி, அந்த கூர் ரொம்ப முனையா இருந்தது, அதாவது கூரா இருந்தது. அது என்னாவது அவள் அப்படியே குழந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த திரிபுர சம்ஹாரமே நடந்தது. அதனால்தான் புரஸ்தா கேசவ பாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் முடிஞ்சு இந்த விஷ்ணு பஞ்சாயத்து சொல்றாரு, பஞ்சாயத்து சொல்றது அதுல வந்து அதுல அந்த துதிய சிவன் கூறி ஏவம் சர்வத்திரம சித்திரன் நாமத்வா சமச்சிரம் பிரவிஷ்வமே கிஞ்சித் பயமஸ்தி கதாசனா அப்படின்னு அது சொல்லப்படுது. அதான் திரிபுரம் ஜகுஷேஸ்வரம் பூர்வம் பிரம்மணா விஷ்ணு பஞ்சரம் சங்கரஸ்ய குருஸ்ரேஷ்ட ரக்ஷணாய நிரூபிதம் வாகீஷேன சக்கரஸ்ய வலம் ஹந்தும் பிரயாசதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சுவாமி இந்த ஸ்தோத்திரத்துக்கு பாஷ்யத்துல சுவாமி ஜெயசிங் எடுத்திருக்கார். அதே மாதிரி காலகால விஷம், அந்த சமுத்திரம் அந்த விஷத்தை சிவன் பருகினார். அந்த ஆபத்துல இருந்தும் பெருமாள் தான் காவல். இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. வாயு 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 ஆத்மா உபாமன்றது பிணஷ்டி ஸ்மா குணன்னம கேசி விஷஸ்ய பாத்திரேன ஏத் ருத்ரேன அபிபத் குணஹா அப்படின்னு எம்பெருமானே அமுதம் கிடைஞ்ச போது தோன்றிய விஷத்தை சிவன் பருகக்கூடிய நிலையில எம்பெருமானே கேசியாக இருந்து பருகினான்னு சொல்றதுங்க. எதுக்காகனா அந்த குணன்னமா அப்படின்னா அசுரர்களை அடக்குவோம்னு வருது. இப்படி அந்த விற்த்தாந்த சொன்னார். ஏன்னா அந்த அமிர்தத்தை சாப்பிடும்போது 3 தூரம் பிரார்த்தனை பண்ணாராம். அதுல ஓம் அச்சுதாயனமா, ஓம் அனந்தாயனமா, ஓம் கேசவாயனமா, ஓம் கோவிந்தாயனமா, இந்த 3 திருநாமத்தை அவங்க சொல்லி ஓம் அச்சுதாயனமா, அனந்தாயனம், கோவிந்தாயனமா, இந்த 3 வந்து சொல்லிதான் ஆச்சமனம் பண்ணாரா சிவன். அதனால்தான் அந்த விஷமானது அவர் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்ற பெறுவார். அப்படியே பானாசுரன் இருக்காங்க எல்லாத்துக்கும். அப்புறம் கடைசியில பாணனுக்கு போய் பறிஞ்சு சிவன் பெருமாள்கிட்ட போய் விழுந்து கெஞ்சி அவனை எப்படியாவது காப்பாத்து, அவனுக்கு நான் தான் இந்த வரம் கொடுத்தேன், கொண்டுடாத அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அதை விட்டார். அதே மாதிரி சிவதனுசை உடைச்சார். இங்க பரசுராமன் கிட்ட சிவதனுசு. இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் போக்கினவர். அததான் இங்க சொல்ற. அதுக்கப்புறம் மகிஷ்ட பலப்பிரதானே. மகிழ்ச்சம்னா ரொம்ப மதிப்புமிக்கமான பலன்கள். அத்தை யாரு கொடுத்தார்? பிரம்மருத்ராவுக்குலாம் கொடுத்தார். அத்தை பத்தி சொல்றாரு இப்போ. அதாவது கீதையில 8வது அத்தியாயத்துல சகஸ்ரேக பர்யந்தம் அகர்யத் பிரம்மணோ விதுஹு ராசி யுக சகசிராந்தம் தேகோராத்திர விரோஜனாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதுல இந்த பெருமானுடைய 1000 முகங்கள் கொண்டது பிரம்மனுடைய ஒரு பகல்.
அதே மாதிரி இன்னொரு 1000 யுகங்கள் கொண்டது ஒரு ராத்திரி. எப்படி 36 நாட்கள் பார்த்தோம்னா அது என்ன ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும். அத்தனை வருஷம் பிரம்மா பதவி இருக்கும். அதனால இந்த பிரம்மா அந்த பதவியிலிருந்து விடுறதுக்கு அவருக்கு ஆசை இல்லை, விடலை. அதுக்காக என்ன பண்ண, பல கோடி வருஷம் பெருமாளை கொடுத்து தியானம் பண்ண. யுவகோடி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூ புனேகி புன தைலோக தாதிருத்தம் பிராப்தவான் இது சுத்தமா அப்படின்னு மகாபாரதத்தை குண்டதுரோபாகிறது சொல்ற. ஆக தன்னுடைய பதவி பெறத்துக்காக திருப்பி 1000 யுக கோடி சகசிராணி சாகிறது. ஆக பலன்கள்லாம் பெறுவதற்காக பெருமாளை தான் தியானம் பண்றார். யாரு? ருத்ரன், பிரம்மா. அப்படியே சிவனும் அப்படியேதான். அவன் என்ன பண்ணா, சர்வமேதையாகணும்னு பண்ணார். யாரு? சிவன். அதை பண்ணி அவருடைய பதவியை அடைஞ்சார் அவர். அது ரிக்வேதமே சொல்றது. அதை இத வித்தாந்தத்தை மகாபாரதத்துல உமையானவள் சிவனை பார்த்து கேட்கிறா, தினமும் நீர் ஸ்நானம் பண்ணி இந்த ஜப ஹோமம்லாம் பண்ணிட்டு இருக்கிற, அதை யாரை குறிச்சு பண்றே அப்படின்னு கேட்டு. ஏன்னா இவனுக்கு மேல்பட்ட தெய்வம் கிடையாது, இவன் தான் தெய்வம்னு நினைச்சிருக்கான். அப்போ இவன் ஜபம் பண்றான்னா இவனுக்கு மேற்பட்டு கொண்டு இருக்குன்னா ஜபம் பண்ணணும். அப்ப ஜபம் பண்ற இது சந்தேகம் வரும்போது அதனால அவங்க கேட்டிருக்காங்க. அவன் சிவன் என்ன சொன்னா, இவன் நாம எல்லாரும் தண்ணியும் சேர்த்துதான், அதாவது என் மனைவி மட்டும்தான் கோவில் போவான், எனக்கு அது சம்பந்தம் கிடையாது, எனக்கு தெய்வபக்தி கிடையாது அப்படின்னு சொல்லாத. ஏன் நானே நீ எல்லாருமே சேர்ந்து போய் சேவிக்கு போயிருவேன். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான், அவனை குறிச்சுதான் நான் ஜபம் பண்றேன். அவனை நினைச்சு பண்ணாதான், அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகளான எம்பெருமான தியானம் பண்ணாதான் நாம இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட முடியும். அவன் தான் தொப்பம், நமக்கு கரையிறதுக்கு கருவியா இருக்கான் அப்படின்னு சிவன் வாயால மகாபாரதம். இப்படி பல புராணங்கள் சொல்றது. இப்படி சிவனும் பிரம்மாவும் அத்தியமானது அதே ஸ்பஷ்டமா சாய்கிறார். வரதராஜ பஞ்சாசத்து ரொம்ப பிரசித்தமான சுவாமி தேசிகன் அவருடைய ஸ்தோத்திரம். தத் பதைருபகிதே துரங்கமேதே சக்ராலயோ வரதபூர்வம் அலப்தபாகாः அத்தியக்ஷிதே மகபதௌ துவைதக்ஷுஷைவ ஹைரண்யகர்ப்பஹவிஷாம் ரதமன்பபூவ. அதாவது பிரம்மா பண்ண யாகத்துக்கு ஹவிஷ் வாங்கிக்கிறதுக்காக எல்லாரும் பெருமாள்கிட்ட எனக்கு அந்த ஆபீஸ்ல ஒரு பங்கு கொடு, எனக்கு அந்த ஆபீஸ்ல ஒரு பங்கு கொடு அப்படின்லாம் கேட்டாலாம். அத மாதிரி பிரம்மா இந்த தேவாத ஆவிர்விக்க பண்றதுக்காக வேத மந்திரங்கள்ல அக்னி தேவனெல்லாம் சொல்லி யாகத்தை பண்ணான். அப்போ அங்க அக்னி முதலான தேவதைகள்லாம் அங்க வந்திருந்தா. அப்போ அந்த பிரம்மா யாகத்துல பண்ண அந்த ஹவிஸெல்லாம் எம்பெருமானே நேர பெற்று அவர் ரொம்ப சந்தோஷமானார். அதுதான் இங்க சுவாமி தேசிகன் சாய்கிறது. ஏன்னா பெருமாள் இப்ப அதாவது இப்ப ஐசிங்கர் பிரதமமா இருக்கார்.
திருவள்ளூர் கோவில்ல முத்திரகர்த்தான்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. ஐசிங்கர் ஏழாத சமயத்துல ஐசிங்கருக்கு என்னென்ன மரியாதை உண்டோ அவைகள்லாம் முத்திரகர்த்தாவுக்கு பண்ணியாகணும். ஐசிங்கர் எழுதுனா அவருக்கு மரியாதையே கிடையாது. அதுக்கப்புறம் ஐசிங்கர் எழுத்தா அதுக்கப்புறம் ஐசிங்கர் கைகரை மட்டும் ஆராதனை இருந்தா அவளுக்கு ஆனால்தான் முத்திரகர்த்தாவே ஆகும். அதனால எனக்கு ஆகலையே அப்படின்னு கேட்க முடியாது. ஐசிங்கர் ஏழலைன்னா அவருக்கு எல்லாம் அந்த மாதிரி. இங்க பிரம்மா பண்ண யாகத்துல அஸ்வமேத யாகத்துல இங்க பெருமாள் எழுந்த உடனே அவளுக்கு தான் அந்த அபிஷேகம் போய் சேரல. அதனால சாட்சாத் பெருமாளே வாங்கினேன் சொல்லு. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ண, நான் எந்த தோன்றுனாக்க உங்களுக்கு அங்க கிடையாது. நான் இல்லாத இடத்துல எங்கெங்க ஹோமம் பண்றாலும் அங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நீங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. இப்படி எல்லாம் மகிஷ்ட பலப்பிரதானே அர்த்தம் சாய்க்கல. குபேரன் அவன் என்ன பண்ணா, ராவணத்துல தன்னுடைய ராஜ்யம் புஷ்ப விமானம் எல்லாத்தையும் இழந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பக்திவம் பண்ணி பெருமாள் நிறைய கதைகள் சொல்ற. அதுக்கு மேல அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. அதனால இவ்வளவு விவரணம். இதுக்கு வியாக்கியானமே 15 பக்கத்துக்கு போறது. அதுக்கு மேல கோன்ய பிரஜாபதி அது பசுபதி ஒன்னா போட்ட. அதனால பிரஜாபதி பசுபதி பரிபாதி கஷ்ய பாதோதகேன அவன் 2 பேரும் இன்னும் ரஷம் பண்ணிருக்க பெருமாள். அதனாலதான் பரிபாத்தின்னு போட்டிருக்க. இந்த பதத்திலேயே அவர்கள் 2 பேரையும் இந்த கணபரின்னு பெருமாள் தான் காப்பாத்திடுவார். அப்படிப்பட்ட அவர்களை தூய்மை ஆகினார் பெருமாள். பரிபாத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரித்ராணாய் சாதுனான்னு சொல்லியிருக்காரு. அத அப்படியே இங்க அந்த பதத்தை போட்டிருக்கிறீங்க. அவர்களை ரட்சணம் பண்றது எம்பெருமானுக்கு காரியம். அவருக்கு விரோதமா இருக்கு அதெல்லாம் போக்கக்கூடியது அப்படின்ட்டார். அது திஷ்டாந்த சாய்கிறார். ஒரு வஸ்து உண்டு பண்றது, அதை அழிக்கிறது, இந்த காரியங்கள்லாம் இருக்க. படைக்கிறதுன்றது பல நாள் வேலை. ஆனா அதை உடைக்கிறது அழிக்கிறது வச்சுக்க ரொம்ப சுலபம். ஏன்னா குயவனுக்கு மண்பாண்டங்கள்லாம் பண்றது பல நாள் வேலை. கறி வச்சுட்டு என்ன பண்ணுவான், அதை உடைக்கிறதுக்கு ஒரே நிமிஷத்துல கொடுத்த விட்டுரும். அதனால அதை ரட்சணம் பண்றதுதான் பெரிய வேலை. அப்படிப்பட்ட ரட்சணம் பண்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? எம்பெருமானுக்கு தான் இருக்கு. அதுதான் அனன்ய சாத்திய சுவாபிஷ்டே அப்படின்னு. சுவாமி தேசிகன் இந்த எம்பெருமானுடைய ரட்சகத்துவத்தை சொல்லச்சே, இங்கு ரட்சகத்துவம், அதனுடைய சுபாவ சித்தத்துவம், அதனுடைய
லட்சிய வஸ்து விசேஷ அனுரூபமாக ரட்சையினுடைய நானா பிரகாரத்துவம், சர்வதா ரட்சத்துவம், சர்வத்திர ரட்சத்துவம், ரட்சகத்துவம், சர்வ பிரகார ரட்சகத்துவம், சுவார்த்த ரட்சகத்துவம், சர்வ ரட்சத்துவ அபேட்சிதமான சர்வஜத்துவம், இவ்வளவு விஷயங்கள் வேணும். ஒரு வஸ்துவை காப்பாத்துறதா இருந்தா அவன் சர்வஜனா இருக்கணும். அப்படின்னா தான் அவனுடைய ரட்சகம். அதுல அந்த ரட்சகம்ன்றது அந்த ரட்சக தன்மையானது இயற்கையா இருக்கணும், சுபாவமா இருக்கணும். ஏதோ நீ என்னை காப்பாத்தினா நான் உனக்கு பின்னாடி உபகாரம் பண்றேன் அப்படின்னா அந்த ரட்சத்துக்கு அது ரட்சத்துக்கு பேரு இல்லை. அதனால இது நம்முடைய கடமை, நம் பிரஜைகளை காப்பாத்து நமக்கு தானே அப்படின்னு அந்த சுபாவ சித்தத்துவம். சரி, நான் இவனை தான் காப்பாற்றுவேன், இன்னொருத்தரை காப்பாற்ற மாட்டேன், அது கூடாது. சர்வ விஷயத்துவம், அந்த ரட்சகத்துவம் சுபாவமா இருக்கணும், அது எல்லா விஷயத்துலையும் இருக்கணும். லட்சிய வஸ்து விசேஷ அனுரூபமாக, இப்ப இவன் காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்து இருக்க, இப்போ ஒருத்தன் இயற்கையிலேயே கொடூரனா இருக்கான், எல்லாரையும் இம்சை பண்ணிட்டு இருக்கான். அவன் என்னை காப்பாத்துனா அவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பொதுவா கேட்டானாக்க சரணாதி பண்ணி கேட்டா அது அப்புறம் விஷயம் வேற. அதே ஒருத்தர் அந்த இன்னொருத்தனால துன்பம் அடைகிற கஷ்டத்தை, இப்போ ரிஷிகள் துஷ்டர்களால சங்கடத்தை, ராமாயணத்துல சங்கடங்கள்லாம் பட்டா இல்லையா, இப்போ அந்த ரிஷிகளுடைய பிராணனை காப்பாத்துறது தான் விசேஷம். ஏன்னா அந்த ரிஷிகள் எப்பவுமே பெருமாளே நினைக்க விடுவா, அதான் விசேஷம். அந்த ரஷ்ய வஸ்துவத்தினுடைய விசேஷ தன்மை அதுதான். ஏன்னா அவர் ரிஷிகள்லாம் எப்பெருமானே தியானம் பண்ணிட்டு இருக்கார். அதே அந்த ரிஷிகளுக்கு அடிக்க வராளே அவர்கள் துவேஷிகள். யாருக்கு? ரிஷிகளுக்கு துவேஷிகள் அவர்கள். அதனால அதுக்கு விசேஷத்தன்மை அவளை அடிக்கணும், அவளை கொலை பண்றது தான் விசேஷம். ஆக ரட்சிய வஸ்து விசேஷ அனுரூபமாக ரட்சையினுடைய நானா பிரகாரத்தும், பிராணனே போனா கூட அவனை நான் காப்பாத்துறது அந்த விரோதிகளுக்கு சேர்ந்து அப்படின்னு. சர்வதா ரட்சகத்துவம், பொதுவா எல்லாரும் ரட்சம் பண்ணிருக்க, அது சர்வதா ரட்சகத்துவம். எல்லா இடத்துலையும் சர்வத்திர ரட்சகத்துவம், சர்வ பிரகார ரட்சகத்துவம், சர்வதா ரட்சகத்துவம், சர்வ பிரகார ரட்சகத்துவம் வித்தியாசம் உண்டு. என்ன சர்வதா ரட்சணம் எப்பவும் ரட்சணம் பண்ணிட்டு இருக்க, சர்வத்திர எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்க. சர்வ பிரகாரம் அது பகவான் எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவன் பிரகாரம்னா அவனுடைய நிலை. அவன் நிதிரையில் இருந்தா கூட, சில பேர் நிதிரை, இப்ப டாக்டர் எல்லாம் இருக்கான்னு 10 மணியா தூங்கியாச்சு, இனிமே டாக்டர் பார்க்க முடியாது அப்படி இல்லை. இவன் எந்த சமயத்துல இருந்தாலும் இது அந்த சமயத்துல சுவார்த்த ரட்சகத்துவம், அது அந்த ரட்சகத்தினால ஒரு பயனை எதிர்பார்க்க மாட்டான், அதுவே அவனுக்கு சந்தோஷம். அது இதுதான் அதுக்கு வேண்டிய சர்வஜத்துவம், இதுதான் ரட்சகத்தினுடைய தன்மை. இப்படி எல்லாம் பெருமாளுடைய அந்த பரிபாத்தின்ற அர்த்தத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சாய்கிறார் வியாக்கியாதார். அதுக்கு அடுத்ததாக கஷ்ய பாதோதுகேன சசிவா அப்படி சாய்கிறார். யாருடைய திருவிழி தீர்த்தத்தினால இவன் சுத்தனானான் அப்படின்னு கேள்வி வந்து அது திருவிக்கிரமாத்தை எடுத்து அவரது இடது திருவிழில கட்டவரில இருந்து கங்கை தோன்றதாக விஷ்ணு பதய பரமே மருத்துவ உற்சான்னு சொல்லப்பட்டிருக்காங்க. திருவிக்கிரமஸ்ய அவதார, திருவிக்கிரமுடைய அவதாரத்தை முராரின்னு ஒரு கவி அவன் சொல்றான். திருவிக்கிரமஸ்ய விஜய தீண்டி மாயுதம் வேதை. வேதங்கள்லாம் திருவிக்கிரமாவதாரத்தை திண்டிமபாத்திய செய்து தெரிய வந்தது அப்படின்னு வேதங்கள் சொல்லலாம். இப்படி அந்த திருவிக்கிரமாவதார பெருமைய சாய்கிறார். அதுதான் வேதத்திலையும்
सदस्य प्रियमविपातो अस्यां नरो यत्र देवयो मदन्ति குருக்கிரமஸ்ய சகி வந்து ரீதா விஷ்ணு பதே பரமே மத்வ உற்சாகான். அதாவது எம்பெருமானுடைய ஸ்ரீபா தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கையை பருகிறதுனாலையும் அந்த கங்கையை நானாதிகளுக்கு பயன்படுத்தினாலையும் இது யார் அந்த கங்கை தீர்த்தத்தை தீர்த்தாமறாளோ, அது கங்கையில தீர்த்தாமறாளோ, யார் அந்த கங்கையை தீர்த்தத்தை பருகிறாளோ அவெல்லாம் நித்திய சூரிகள் எப்படி பரம ஆனந்தத்தை அடைகிறார்களோ அந்த மாதிரி இவர்களும் அந்த ஆனந்தத்தை அடைவார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்றது. ஆக இப்படிப்பட்ட புருஷனுடைய பரமபுருஷனுடைய திருவடியிலிருந்து தோன்றிய கங்கை நீரை தான் தன்னுடைய ஜடாமுடியில சிவன் தாங்கினான். அதனால இவனுக்கு சிவன் பேர் வந்தது. அதனால இது ஆகு பெயர், காரண பெயர். இப்படி அந்த அந்த விஷயத்துல நிறைய சாய்க்கிற அதுக்கு நிறைய பிரமாணங்கள்லாம் வேணாம். அதனால அதாவது அனபகத பாப்மா பா அகமஸ்மி நாம மே தேகி பாப்பனோ அபகத்தியாயி அப்படின்னு ருத்ரனுக்கு தனக்கு பாப்பம் நேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அனபகத பாப்மா வா அகமஸ்மி நாம தேகி பாப்பனோ அபகத்தியாயி. அதனால நான் பாபம் உடையவன், நான் பாப சம்பத்தை உடையவன். அது எதனால அப்படின்னா பெருமாளுடைய தலையினால. அதனால இப்போ அவன் சுத்தன் அப்படின்னு பேர் உருப்படியா பண்ணு அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஆக இப்படி எல்லாம் அங்க அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ற. அதனால இங்க கங்கையினுடைய அவதாரத்தை சொல்லி அவன் சிவனுடைய இதை சொன்ன. சரி, இப்படி அதனால இது சொல்ல போனா இந்த பெருமை தான் நிறைய இருக்கு. அதனால இதோட இந்த ஸ்லோகத்தை முடிப்போம். ஆக இப்படி அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீபாத்தியத்தை பரிசீலனால சிவன் பரிசுத்தினானா. அப்போ இவன் யார் பரமபுருஷன்? பரமாத்மா பரமபுருஷன் ஏற்படுது. அதுக்கு அடுத்ததாக 14வது ஸ்லோகம். கஸ்யோதரே அரவிரிஞ்ச முக பிரபஞ்ச கோரக்ஷதீவம் அஜனிஷ்ட கச்சனாவேஹ கிராந்த்வா நிகீர்ய புனருத்கிரதி त्वदन्यकः केन वैष परवान् इति சாங்கியசங்கः. இதுல பூரா பிரம்மா பேசுற 2 பேரையும் சேர்த்து சொன்னார் போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல பிரம்மாவை சொல்லி ஜெகத் சிருஷ்டிப்படக்கூடிய பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்தவன் எம்பெருமான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல. அதாவது பரதத்துவம் நிர்ணயம் பண்றது ரொம்ப எல்லா பிரமாணங்களும் எடுத்து பண்ணணும். ஏன்னா இப்ப இதெல்லாம் இந்த கடவுளை நம்புகிற முட்டாள் தமிழ் காட்டி மிராண்டி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லையோ, அவனை பத்தி எழுத்து பேசக்கூட முடியாதபடிக்கு இந்த 50 வருஷம் அப்ப இருந்திருக்கு. ஏன்னா ஆனா இன்னைக்கு அது பெரிய பூகமா அடிச்சிருக்கு. இதுதான் பெருமாள் சங்கல்பன்றது. அவன் அவனை நம்பக்கூடாது. அதாவது நாம சொன்னா உதைப்பான். இப்ப அவங்களே சொல்லி இப்ப பிரசித்தமாயிட்டு இருக்கு. அது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. ஆக அவனை வச்சு குழப்பம் நடத்திருக்கான். இப்ப இனிமே அதெல்லாம் நடத்த முடியாதுன்றது ஒரு காலம் வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த சிவனும் பிரம்மாவும் பரதையோடு பல புராணங்கள் போட்டு இது பண்ணி வச்சிருக்கா. அதை உடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா ஆண்கள். அதுவும் அதை உடைக்கிறதுக்கு சாதாரண யுக்தியை கொண்டு சொல்ல முடியாது. அந்த பிரமாணங்கள் எந்த புராணத்தைன்னு சொல்றாலோ அந்த புராணத்தை கொண்டே அவர்களுடைய வாக்கு மூலியமாவே கொண்டு நிர்ணயம் பண்றதுதான் பெரிய விஷயம். அதுதான்
ஆளவந்தாரு கூடத்தாழ்வான்னு எல்லாரும் பாஷிகார் எல்லாரும் அப்படிதான் பண்ற சுவாமி எல்லாம் அதை கொண்டு இப்ப பரதத்துவ நிர்ணயம் பண்ணார். கஸ்யோதரே ஹரிவிரிஞ்ச முக பிரபஞ்ச கோரக்ஷதீமம் அஜனிஷ்ட ஜகஸ்ய நாவேஹ கிராந்த்வா நிகீர்ய புனருஜ்ஜிரதி त्वदन्यः किः अन्यः कः केन वैष परमान् इति சாங்கியசங்கः. இதனுடைய பதப்பதார்த்தத்தை செய்யணும். இங்கேயும் ஹர விரிச்ச முகாங்க இங்கேயும் சிவனை தான் முதல்ல இருக்கு. ஹரன்ற சொல்றதுனால விரிஞ்சுங்கிறதுனால பிரம்மா எடுக்கிற. ஆக ஹர பிரளய காலத்தில் எம்பெருமான் நியமனத்தால் எல்லாவற்றையும் அழிக்கும் சிவன் என்ன, விரிஞ்ச எம்பெருமானின் நியமனத்தால் படைக்கும் தொழிலை ஏற்ற பிரமன் என்ன, முகா இவர்களை முன்னிட்டு உள்ள பிரபஞ்சா இவ்வுலகம் முழுவதும் கஸ்ய உதரே எவன் திருவயத்தில் அடங்கியது. இவன் இந்த உலகில் உள்ள யாவரையும் கஹ எவர் ரக்ஷதி பாதுகாத்து வருகிறார். கஸ்ய எவரின் திருநாவே திரு உந்தியினும் பிரபஞ்சகா ஹரன் விரிஞ்சல் முதலாளர்கள் உள்ளடங்கி இவ்வுலகம் அஜனிஷ்டச்ச உண்டானதும் எம்பெருமானே தொத்து உன்னை காட்டிலும் அந்யகா வேறான கஹா யார்தான் இவம் இந்த சகல பிரம்மாண்டங்களையும் கிராந்த்வா கடந்து நின்றும் நிகீரிய விழுங்கியும் புனகா மீண்டும் உத்திரதி உமிழ்ந்து வருகிறார். ஏஷகா இத்தகைய தேவரில் கேனவா யாரால் தான் பரமான் தலைவனை உடையவன் இத்தி என்று அப்படின்னு எம்பெருமான் பரதத்துவத்தை காமிக்கிறார். அதாவது சக்கிய சங்கா இத்தி என்று யாராலையும் சந்தேகிக்கவே முடியாது. அதாவது தேவனுக்கு ஒரு தலைவரும் கிடையாது. தேவரில் தான் கீழ் சொன்ன காரணங்களால எல்லாருக்கும் தலைவன் அப்படின்றத சாய்கிறார். சத்திய உத்தரே ஹர விரிஞ்சி முக பிரபஞ்சா. இவன் உலகத்தை அழிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவன். விரிச்சன் பிரம்மா இவன் வெஷ்டி சமூகர். வெஷ்டி அதாவது சிவன் வெஷ்டி சமூகர்த்தார். அதான் பிரளய காலத்துல பண்ணக்கூடியவன். அவனுக்கு அபகரிக்கிறவன் பேர். அப்படிப்பட்ட சிவன் பிரளய காலத்துல எங்க இருந்தான், யார் வயசு? சிவன் பண்ணக்கூடிய காரம் வெஷ்டி சம்ஹாரம், பிரம்மா பண்ணக்கூடியது வெஷ்டி திருஷ்டி. அந்த பிரம்மாவும் பிரளய காலத்துல யார் வயதுல இருந்தா? இப்போ மீண்டும் ஜனத்தை சிருஷ்டி பண்ணலாம் பெருமாள். பண்றான் திருப்பி அதே சிவனையும் அதே ருத்ரனையும் அதே தொழிலை பண்ணு அப்படின்னு நியமிக்கிறான். இதுதான் ஏற்கனவே அடிக்கடி நமக்கு ஏதோ விபுதோ பிரசாத குரோதோ ததா தரிசித பந்தானோ சிருஷ்டி சம்ஹாரகாரகோ அப்படின்னு அடிக்கடி அதுவும் ரசித்ததில் எடுத்திருக்க. அதனால இந்த பிரளய காலத்துல அதாவது இவளை சிருஷ்டி பண்றதுக்கும் பிரளயத்துக்கும் பெருமாள் நியமனம் பண்ணியிருக்க. இந்த ஸ்ரீபாஷத்துல அத்திர அதிகாரம்
यस्य ब्रह्मचर्यत्रञ्च उभयभूतः ओदनः மிருத்யுர்யஸ்யோபசேச்சனம் கைத்தா வேத எத்திரசா அப்படின்னு. உபசேச்சனம்னா தொட்டுக்கிறது. அதாவது பிரளய காலம் வருது. பிரளய காலத்தை வந்தா எல்லாத்தையும் ஒழிச்சுட பிரம்மா ருத்ரன் எல்லாரையும். இந்த யமன் தானே எல்லாருடைய உயிரியும் அபகரிச்சுட்டு வரான். அப்ப யமனுக்கு யமன் உண்டா அப்படின்னு சொன்னா அதான் சொல்றாரு. அந்த யமனை கடைசியில மோர் குழம்பு சாத்துக்கு, அதாவது மோர் சாத்துக்கு குழம்பு தொடுக்க முடியும். அந்த மாதிரி கடைசியில பிரளயத்துல அவனையும் போட்டு முடிக்க விடுற பெருமாள். அதுதான் ஏசியா பிரம்மச்ச சத்திரஞ்ச, அதாவது பிரம்ம கஷத்திரம். அதனால பிரம்மன்றதுனால தேவர்கள்லாம் சொல்லப்படுது, சத்திரம்னு சொன்னதுனால அச்சேத்தன சொல்லப்படுது. ஆக இவர்களெல்லாம் ஓதனா ஆகாரமாக சொல்லி மிருத்யு யமனை உபசேசனம் சொல்றது. அதனாலதான் இங்க உபசேசனம் கை இட்டா வேத எத்தசான்னு சொல்றது. ஆக இந்த உலகத்தை மொத்தத்தையும் இழந்த பழம் போல வாயில போட்டு சாப்பிடறான் பெருமாள். அது எங்க சொல்றதுக்கு அப்படின்னா அது ஒரு உபநிஷத்து, அது கர்ப்போபனிஷத்துன்னு பேரான். அந்த கர்ப்போபனிஷத்துல கிரசே சம்ஹார சமயே ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம் லீலையா ஜஸ்து பகவான் தம் கச்ச சரணம் ஹரியும் அப்படின்னு அந்த மந்திரத்துல சொல்லப்படுது. இப்படி பெருமாள் அங்க அதனாலதான் ஆழ்வாரும் உலகம் உண்ட பயில்வாயன் பிள்ளை வையமேடு கண்டால் பிள்ளை வாயுலே அப்படின்லாம் சாய்க்கிறான் வரும். ஆக இந்த பிரளய காலத்துல பிரம்மா, இந்திரன், ருத்ரன், யமன், வருணன் அவர்கள் எல்லாம் பிடித்து இழுத்து இந்த பிரளய காலத்துல இழுக்கிறான். அதனாலதான் இவருக்கு ஹரி பெருமாளுக்கு பேரான். அதுக்கு ஒரு பிரமாணம் ஹரிம் ஹரந்தம் அனுயந்தி தேவைகி. அதாவது எல்லாரையும் பிரளய காலத்துல அபகரிக்கும் ஹரியை பின்தொடர்ந்து ஏனைய தேவர்கள் செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஹரிம் ஹரந்தம் அனுயந்தி தேவா அப்படின்னு சொல்றது. இப்படி எல்லாம் பெருமாள் பிரளயத்தையும் அவர் தான் முன்னின்று பண்றார். அதுதான் ஆழ்வாரம் ஒன்றும் தேவ உலகம் அது இல்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவர்களுடைய பண்ணித்தான் அப்படின்னு. பிரம்மா சிருஷ்டி பண்ணதும் இவன் தான், லயத்தை எல்லாமே இவன் தான். ஆக ஆச்சார பிரபோ தர்மசிய பிரபுரட்சிதகான்னு வேற சொல்றார். தர்மசிய பிரபுரட்சிதா அப்படின்னா தர்மத்துக்கும் தலைவன் தான். அந்த தர்மத்தினுடைய பலனை கொடுக்கணும் அவன் தான். அதனாலதான் ராமோ விக்கிரகவான் தர்மகான் வேற சாய்கிறார். அதுவும் இல்லாத கோரக்ஷதீபம் சாய்க்கிறதுங்க ஸ்லோகத்துல உண்டு பண்றது கோரக்ஷதீபம். காப்பவன் யாரு அப்படின்னா இவரை தவிர யாரும் கிடையாது. பன்னி குட்டி போட்டா அது மாதிரி 10 குட்டி போட்டுரும். நாய் கூட அது குட்டி போடும். ஆனா அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் காப்பாத்துது. அதனால அதுகளாலே காப்பாற்ற முடியாது. ஆனா இவ்வளவுத்தையும் உண்டு பண்ணி இந்த பூனை கூட என்ன பண்ணும், குட்டி நிறைய போடும். அதை ஒன்று நாளைக்கு ஒரு இடத்துல கொண்டு வைக்கும், அது எங்கே போகும், இப்படியெல்லாம் அதுக்கு காரியங்கள் தான் போகும். அதுங்களால கூட ஒழுங்கா ரட்சணை பண்ண முடியாது. ஆனா பெருமாள் அவருடைய படைப்புல எல்லாத்தையும் ஒரு வித பிரளய, அதாவது எப்ப பிரளயங்களோ அவன் பண்ணுவான். அந்த ரட்சணம் பண்றத
கை உடைய மாட்டான். ஆக உண்டு பண்றதும் அவன் தான், ரசிக்கிறதும் அவன் தான் அப்படின்றது. மீதி விஷயத்த அப்புறம் அதுக்கு மேல பார்ப்போம். அடுத்த வாரம் சனி ஞாயிறுல பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சிவன் ஸ்ரீ வேதாந்த தேசிக மகாதேசிக ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி குசுமதேவ பாதுகாதேவி நாராயண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.